ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எலும்புச்சம்பழத்தை நம்ம எல்லாருமே பயன்படுத்துவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எலும்புச்சம்பழத்தை பயன்படுத்துவதனால இவ்வளவு கெட்ட சக்திகளை பூராத்தையுமே அது அப்புறப்படுத்தக்கூடிய அந்த நேர்மறையான ஆற்றல்களை உள்ளடக்கிய ஒரு தேவக்கனியாக எலுமிச்சம்பழம் திகழ்கிறது. வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தோறுமே நம்ம வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை கனியை இரண்டாக சரிபாதியாக வெட்டி கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாதியில் மஞ்சளும் ஒரு பாதியில் குங்குமமும் வைத்து வாசலில் உள்ளிருந்து வெளிப்புறமாக வலது பக்கத்தில் இருந்து மஞ்சளையும் இடது பக்கத்தில் குங்குமம் கொண்ட அந்த எலுமிச்சை கனியும் வைப்பது மிகவும் ஒரு சிறப்பு. இப்படி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வீட்டை எவ்விதமான தீய சக்திகளும் நெருங்காது என்று ஐதீகம். துர்தேவதைகளும் பில்லி சூனியம் போன்ற எந்த ஒரு எதிர்மறையான ஆற்றல்களையுமே நம்ம வீடுகளுக்குள்ள ஏவிவிட யார் நினைத்தாலுமே இந்த எலுமிச்சக்கனியானது அதை தடுத்து நிறுத்திவிடும் அப்படிங்கிறதான் உண்மையான கருத்து. இப்போ உள்ள காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம இதை மூட நம்பிக்கைகள் அப்படின்னு நம்ம வெறுத்து ஒதுக்கி நம்மளுடைய முன்னோர்கள்லாம் செய்துகின்ற இந்த செயல்களை ஆன்மீகத்துலேயும் சரி இது நம்மளுடைய அறிவியல்லையுமே இரண்டு வகையிலையுமே பயனளிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் அதை சில பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு அதை வெறுத்து விடுவது உண்டு. அறிவியல்னு சொன்னால் அதை சில பேர் ஏற்பது உண்டு. இப்படி பார்த்திங்கன்னா அவரவர் மனதிற்கேற்ப இதை நம்ம பயன்படுத்தி கொள்வது நல்லது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு வகையிலையுமே அது நமக்கு நன்மைகளை தரக்கூடியது அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். வாரத்தில் ஒரு முறை பார்த்திங்கன்னா இதை நம்ம மாற்றிக்கொண்டே வருவது சிறப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வெளியிடங்களுக்கு ஏதாவது வெளியூர் செல்கிறோம் இல்லை வேலையாக செல்கிறோம்னாலும் கூட வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுதும் எலுமிச்சை பழத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அதை நம்மளுடைய கையோடையே நம்ம எடுத்து செல்வதும் ஒரு சிறப்பு. அதை நமக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான தீய சக்திகளையும் நம்மிடம் அண்ட விடாது அப்படிங்கிறதான் உண்மை. சிலர் எலுமிச்சை பழத்தை கோவிலிலிருந்து பிரசாதமாக வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அதை திருஷ்டி கழிக்க கூட பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்துவது மிகவும் ஒரு தவறான செயல். வீட்டில் உள்ள எலுமிச்சை பழத்தை மட்டும்தான் நம்ம திருஷ்டி கழிக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டும். கோயிலிருந்து எடுத்துகிட்டு வரதை நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கோயிலிலிருந்து கொண்டு வருவதை கண்டிப்பாக திருஷ்டி சுற்றி போட பயன்படுத்தக்கூடாது. அப்போ கோயிலிருந்து வாங்கிட்டு வருகின்ற அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கோயிலிருந்து கொடுக்கும் எலுமிச்சம்பழத்தை மஞ்சள் அல்லது சிவப்பு துணியில் வைத்து கட்டி நிலைவாசல் மேலே கட்டிவிட்டால் வீட்டில் உள்ள எதிர்மறையான ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறதான் உண்மை. நேர்மறையான ஆற்றல்களை அது அதிகரிக்க செய்யும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒழுங்காக தூங்க முடியாது, என்னென்னமோ எண்ணங்கள் தோன்றும், தேவையில்லாத கனவுகள் சிந்தனைகள் எல்லாமே நமக்கு வர தோன்றும். அப்படி உள்ளவங்க பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை 4 பகுதிகளாக வெட்டி உப்பு பரப்பிய தட்டின் நடுவே வைத்து கட்டிலுக்கு அடியில் இல்லைனா ஏதாவது ஒரு டேபிளுக்கு அடியில் அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த தட்டில் நம்ம வச்சிடணும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் அதை நம்ம கையால் எடுக்காமல் பிளாஸ்டிக் கவரில் உப்புடன் சேர்த்து போட்டு தூக்கி வீசி விட வேண்டும். இவ்வாறு செய்வதனால நம்ம வீட்டிற்குள் இருக்கின்ற எந்த ஒரு எதிர்மறையான ஆற்றல்களும் தேவையில்லாத எந்த சிந்தனைகளாக இருந்தாலும் அதோடவே போயிடும் அப்படிங்கிறதான் ஐதீகம். எப்போதுமே வாசக்கதவில் ஏறி நின்று விளையாடுவது அல்லது அதை சத்தம் வருமாறு அப்படியே விட்டு விடுவது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது. வாசல் கதவு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். வாசல் கதவு சத்தம் கொடுத்தால் அதை உடனடியாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி சரி செய்து விட வேண்டும். கதவின் தாழ்பாலை ஆட்டுவது போன்ற தேவையில்லாத செயல்களில் ஈடுபடக்கூடாது. குழந்தைகள் சில நேரங்களில் தெரியாமல் கூட அதை செய்வாங்க. அந்நேரத்தில் அவர்களை நம்ம உடனே தேவையில்லாத சொற்களில் சாடுவதை விட அமைதியான முறையில் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அதை புரிய வைக்கணும். ஏன்னா அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. பெரியவர்களாகிய நாம தான் அதை அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா தலைவாசல் பூஜை அப்படிங்கிறது தொடர்ந்து செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு இன்னல்களும் குறையும் அப்படிங்கிறதா நம்பிக்கை. தீராத துன்பங்கள் கூட நமக்கு தீர்க்கும் வைக்கும் தலைவாசல் பூஜை என்பது வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம செய்யக்கூடியது. இந்த 2 கிழமைகளிலுமே பூஜை அறையில் பூஜிப்பது போல தலைவாசலிலுமே 2 விளக்குகளை ஏற்றி வைத்து தூபம் காண்பிக்க வேண்டும். எதனால் பார்த்திங்கன்னா வீட்டின் பிரதான வாசலான தலைவாசலில் எப்பொழுதுமே குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தான் வீட்டை கட்டும்போது தலைவாசல் வைத்ததும் சிறப்பு பூஜை செய்து பின்னர் மற்ற வீட்டு வேலைகளை துவங்குகின்றனர். இத்தகைய தலைவாசலில் அமர்ந்திருக்கும் நல்ல தெய்வங்களை கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும். அந்த தெய்வங்களுடைய அந்த நேர்மறையான சக்திகளை நம்ம வீட்டு வாசல்லே அதிகரிக்கும் பொழுது தான் நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தேவையில்லாத சக்திகளும் உள்ளே நுழைய மாட்டேங்குது. அதற்குத்தான் நம்ம எலுமிச்சம்பழத்தை நறுக்கி வைக்கிறோம், எலுமிச்சம்பழத்தை நம்ம மேலே தொங்க விட்டுறோம். இவ்வாறான செயல்பாடுகளில் நம்ம ஈடுபடுவதனால தான் நம்மளுடைய வீடுகளில்
வீட்டிற்கு உள்ளே எதுவுமே வரவிடாமல் அந்த நிலைவாசல்லே தடுத்து நிறுத்தப்படுகிறது. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உலகம் எல்லா இடத்துலையுமே நல்ல சக்தி மற்றும் கெட்ட சக்திகள் இரண்டுமே கலந்து தான் இருக்கின்றன. நமக்கு நல்லது நடக்கும் பொழுது அது நல்ல சக்தியாகவும், கெட்டது நடக்கும்போது அது எதிர்மறை ஆற்றலாகவும் நமக்கு அதை உணர முடிகிறது. அப்போ எப்பொழுதுமே நமக்கு நேர்மறையான ஆற்றல்களும் அந்த நல்ல எண்ணங்கள் மட்டுமே தோன்றணும்னா இந்த எதிர்மறையான ஆற்றல்கள் சூழ்ந்து இருந்தாலும் அதை நம்மளிடம் அண்டாத மாதிரி தான் இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்களில் நம்ம ஈடுபடுகின்றோம். இவ்வாறு எலுமிச்சம்பழத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த எதிர்மறையான ஆற்றல்களை அது உட்கிரகித்து விட்டு நம்மளுக்கு அந்த நேர்மறையான சிந்தனைகளும் செயல்களை மட்டுமே ஆற்றுவதற்கான அந்த எண்ணங்களை தோற்றுவிப்பதற்கு அது வழிவகுக்கிறது. இவ்வாறு பார்த்திங்கன்னா நாம் செய்கின்ற ஒவ்வொரு பூஜை புனஸ்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முற்றிலுமாக உணர்ந்து கொள்ளணும். நம்ம ஒரு பலனானது இப்போ இறைவனை வழிபடுறோம்னா அதற்கு பின்னாடி உள்ள அந்த பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கையுடன் உறுதியுடன் நம்ம வேண்டிக் கொண்டு அதை செயலாற்றும் போது அது நமக்கு முழுவதுமாக கிடைக்கப்பெறுது. நம்ம பூஜைகளுக்கும் இல்லை திருஷ்டி கழிப்பதற்கும் பயன்படுத்துகின்ற எலுமிச்சம்பழங்கள் எதுவுமே புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழத்தை மட்டுமே நம்ம பயன்படுத்துவது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா எலும்புச்சம்பழ மாலை அப்படிங்கிறது 11, 21, 51, 101 என்கின்ற எண்ணிக்கையில் எலுமிச்சை பழங்களை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வரிசையாக மாலை போல கோர்த்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு தலைவாசல் மேலே 2 பக்க முனைகளிலுமே கட்டி விடுவது உண்டு. இதுபோல் செய்வதனால தடையில்லாத வெற்றிகள் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. புதுமனை புகுவிழா, புதிதாக வீட்டிற்கு குடியேறுபவர்கள் அல்லது கடை தொழில் என்று துவங்குபவர்கள் இதுபோல் வாரம் செய்வது ரொம்பவும் விசேஷமானது. அதுபோல் பார்த்திங்கன்னா வீடுகள்லையும் நம்ம செய்கின்ற வேலை பார்க்கின்ற இடங்களில் எலுமிச்சம்பழத்தை இந்தவாறு கட்டி வைத்திருப்பதை நம்ம பார்த்துருப்போம். அது மற்றவர்களுடைய கண் திருஷ்டிகள் பொறாமை பார்வைகளிலிருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு அது எந்த வகையிலுமே தீங்கான விஷயங்களை ஏற்படுத்தாத மாதிரி ஒரு எலுமிச்சை பழத்துடன் ஒரு துண்டு இரும்பு கம்பி, பச்சை மிளகாய் மற்றும் கரித்துண்டு ஆகியவற்றை சேர்த்து கோர்த்து வாசலுக்கு நடுவே கட்டி தொங்க விடுவார்கள். இது மற்றவர்களுடைய தலையில் படாதபடி இருக்க வேண்டும். இதுபோல் வாரம் ஒரு முறை மாற்றி விடுவது நமக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு தோஷங்களும் சரி திருஷ்டிகளும் சரி நம்மளை அண்டாது. இப்படி தலைவாசலுக்கு எலுமிச்சை பழத்திற்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. எலுமிச்சை பழத்தை இனி சமையலுக்கு மட்டுமல்லாமல் தலைவாசலுக்கும் நம்ம பூஜை செய்வதற்கும் பயன்படுத்துவது ஒரு சிறப்பான விஷயம். அதனால் எலுமிச்சம்பழத்தை நம்ம இவ்வாறான விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துவதனால நமக்கு இவ்வளவு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதுபோல் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றுவோம். எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றுவது துர்க்கை அம்மனுக்கு மிகவும் சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி எலுமிச்சம்பழத்தில் நம்ம ஏற்றுகின்ற அந்த தீபத்தை நம்ம சரியாக தான் ஏற்றுதோமா அப்படிங்கிற சில தவறுகளை நம்ம செய்வது உண்டு. அப்படி முறைப்படி நம்ம எலுமிச்சை தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம். அதிலும் குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ மாலை, தீபம் போன்றவை மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகையால் தான் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு என்றாலே அதில் எலுமிச்சை தீபம் கண்டிப்பாக இருக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா எலுமிச்சை தீபத்தை ஏற்றுவதனால கிடைக்கும் பலனை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த எலுமிச்சை தீபத்தை ஏற்றி நம்ம துர்க்கை அம்மனை வழிபடும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். அனைவரும் அறிந்த ஒன்றே தான். ஆனால் இந்த தீபத்தை ஏற்றும் போது நம்மளுடைய கர்மாக்களும் குறையும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வாழ்கின்ற இந்த பிறவியில் தெரியாமல் செய்கின்ற சிறு தவறுகளும் பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடும் போது நம்முள் இருக்கும் கெட்ட எதிர்மறையான ஆற்றல்கள் நீங்கி நல்ல ஆற்றல்கள் நமக்குள் உருவாகும் என்றும் சொல்லப்படும். இப்பொழுது இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தீபத்தை ஏற்றும் போது பார்த்திங்கன்னா பலரும் எலும்புச்சம்பழத்தை 2ஆக அரிந்து அதன் சாறை பிழிந்து விடுவார்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா எலும்புச்சம்பழத்தை தலைகீழாக திருப்புவார்கள். அதாவது தோல் உள்புறமும் உள்ளே இருக்கும் சாறு இருக்கு பக்கம் வெளிப்புறம் வரும்படி வைத்து ஏற்றுவார்கள். இது தவறான முறை என்று சொல்லப்படுகிறது. பழத்தை அரிந்து சாறை பிழிந்த பிறகு அப்படியே அதில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். பழத்தை நம்ம திருப்பி தீபம் ஏற்றக்கூடாது. இதற்கு காரணம் எலுமிச்சை பழத்தில் உள்ள அந்த அமிலமானது நம்முடைய நெகட்டிவ் எனர்ஜியை அளிக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. அதில் எண்ணெய் ஊற்றி ஏற்றும் பொழுது தான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். பழத்தை திருப்பி அதன் தோலில் எண்ணெய் ஊற்றும் போது நமக்கு எந்த பயனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி எந்த ஆலயத்தில் இந்த தீபத்தை நாம் ஏற்றினாலும் இந்த தீபத்தின் முன்பு குறைந்தது 5 நிமிடமாவது நின்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஆலயங்களுக்கு நம்ம சென்று தீபம் ஏற்றுறோம், இல்லை வீட்டுகள்லையுமே தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது எப்பொழுதுமே ஏற்றிவிட்டு உடனே நம்ம அடுத்த வேலையை பார்க்க சென்று விடக்கூடாது. ஒரு 5 நிமிடமாவது அந்த இடத்துல அமர்ந்தோ இல்லை நின்று கொண்டோ
நம்ம மனதார நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எந்த ஒரு தெய்வத்தையும் நினைத்து கொண்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்து நம்ம மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது தான் அது நம்மளுக்கு முழுவதுமாக நடைபெறும். கஷ்டங்கள் இருக்குது, இல்லை தேவையில்லாத சிந்தனைகள் நமக்கு வரும் பொழுது அதிலிருந்துலாம் நம்ம தப்பித்து கொள்ளும் வகையில் அந்த நேர்மறையான ஆற்றல்கள் நம்ம உட்கிரகிக்கும் பொழுது தான் அது நமக்கு வந்தடையும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அதனால் நம்ம தீபம் ஏற்ற உடனே கோயில்களில் நம்ம ஆலயங்களை சுற்றி வரணும் அப்படின்னு சென்று விடக்கூடாது. ஒரு 5 நிமிடமாவது அந்த இடத்துல நின்று நம்ம பிரார்த்தனைகள் செய்வது சிறப்பு. இந்த பழத்திலிருந்து வரும் பார்த்திங்கன்னா ஆற்றலும் அந்த தீபத்தின் ஆற்றலும் தான் நம்முடைய வேண்டுதலை பலிக்க செய்யும். ஆகையால் தீபத்தை ஏற்றிவிட்டு உடனே ஆலயத்தை வளர வேண்டும் என்று தீபம் எரிந்து சில நேரத்தின் முன்பு அமர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதுவரை நாம் செய்த எந்த ஒரு பாவங்களும் தீய செயல்களும் இனிமேலும் நாம் செய்யக்கூடாது, இனிமேல் செய்யாதவாறு இருக்கும் வகையில் நமக்கு அந்த நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே தோன்றணும், எதிர்மறையான சிந்தனைகள்லாம் அறவே நீங்கிவிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை நம்ம தோற்றுவிக்கும் வகையில் தான் இந்த நேர்மறையான ஆற்றல்களை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அப்போ இனிமேல் நம்ம எலுமிச்சை தீபம் ஏற்றுதோம், ஆலயங்களில் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேலாவது இந்த தவறுகளை செய்யாமல் தெரிந்து கொண்டு வழிபாடு செய்வது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இதே மாதிரி வழிபாடு செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்குள்ளே இருக்கின்ற எந்த ஒரு தீய சக்திகளாகவும் இருக்கட்டும், எதிர்மறை ஆற்றல்களாக இருக்கட்டும், நம்மிடமிருந்து நீங்கி அது நம்மை விட்டு ஓடிவிடும் அப்படிங்கிறதான் உண்மையான கருத்து. அதனால் ஆன்மீகம் சார்ந்த இந்த பூஜை புனஸ்காரங்கள் இவ்வாறான விஷயங்களில் ஈடுபட்டு நேர்மறையான சிந்தனைகளையும் செயல்களையும் நீங்கள் உங்களுக்குள்ளே தக்க வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே எதிர்மறையான ஆற்றல்களுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் உங்களுடைய மனதையும் உடலையும் வருத்தி கொண்டு வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். இறை அருள் பெற்று என்றும் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.